ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். எல்ஐசி இன்னைக்கு 4 புது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்ஐசியோட யுவா டேர்ம், அப்புறம் எல்ஐசி டிஜி டேர்ம், அப்புறம் எல்ஐசிஸ் யுவா கிரெடிட் லைஃப், அப்புறம் எல்ஐசியோட டிஜி கிரெடிட் லைஃப். இப்படி 4 புது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை எல்ஐசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி பாலிசியாக இருக்குது. இதில் யுவா டேர்ம் அண்டு டிஜி டேர்ம் இந்த பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்டு பாலிசிஸாக இருக்குது. நான் பார்ட்டிசிபேட்டிங்னா எல்ஐசியோட லாப நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்ட பாலிசியாக இருக்குது. அப்புறம் நான் லிங்க்டு ஷேர் மார்க்கெட் இல்லாத பாலிசியாக இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இது. இண்டிவிஜுவல் பியூர் ரிஸ்க் பிளான், அதாவது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, இந்த பாலிசிதாரர் இறந்து போனால் அவரோட குடும்பத்துக்கு வந்து நல்லா பல்காக ஒரு அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் கிடைக்குது. இது நான் பார்ட்டிசிபேட்டிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதிலிருந்து வரக்கூடிய டெத் பெனிஃபிட் வந்து கேரண்டீடாக கிடைக்கும். ஸோ இந்த யுவா டேர்ம் பாலிசி இல்லை டிஜி டேர்ம் பாலிசியில் என்னென்ன இது இருக்குது அப்படின்னா, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரைமுறைகள் இருக்குது அப்படின்னா, இதில் மினிமம் ஏஜ் என்ட்ரி மினிமம் வந்து 18 வயசு இருக்கிறவங்க இந்த பாலிசி வாங்க முடியும். மேக்ஸிமம் 45 வயசு, 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியை வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 33 வயசில் மெச்சூரிட்டி வாங்குற மாதிரி இருக்கும். மினிமம் வந்து 33 வயசுல தான் இதோட மெச்சூரிட்டி வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் சம் அஷ்யூர்டு 50 லட்ச ரூபா மினிமமே இந்த பாலிசியில் வந்து 50 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஹை சம் அஷ்யூர்டு 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்டு எனக்கு டேர்ம் கவரேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த பாலிசி தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் நிறைய ரிபேட்டும் கொடுத்துருக்காங்க. சம் அஷ்யூர்டு அதிகமாக ரிபேட் உண்டு. அது இல்லாமல் லோ ப்ரீமியம் ரேட் ஃபார் உமன், அதாவது உமனாக இருந்ததுன்னா ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து பாலிசிதாரர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோட ஃபேமிலிக்கு பணம் கிடைக்கிது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது யுவா கிரெடிட் லைஃப், அப்புறம் டிஜிட் கிரெடிட் லைஃப். இது எப்படின்னா, இதுவும் நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்டு, அதாவது பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம், ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் பியூர் ரிஸ்க் பிளான் தான் இதுவும். இது வந்து பியூர் டிக்ரீசிங் டேர்ம் அஷ்யூரன்ஸ் பிளான்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டெத் பெனிஃபிட் வந்து ரெடியூஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், வருஷம் ஆக இதோட டெத் பெனிஃபிட் வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் லோன் வாங்குறவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது இன்னும் நிறைய பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இதில் மினிமம் வந்து 18 வயசு இருக்கிறவங்கலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இதில் மினிமம் சம் அஷ்யூர்டு வந்து 50 லட்ச ரூபா. அதே மாதிரி மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 5 கோடி ரூபாய் மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட். ஸோ 50 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இதுலேயும் ஹை சம் அஷ்யூர்டுக்கு ரிபேட் உண்டு ப்ரீமியமில். அதே மாதிரி விமன் லைஃபுக்கும் ரிபேட் உண்டு. அப்போ லேடிஸாக இருந்ததுன்னா இதில் வந்து ப்ரீமியமில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஜென்ஸு கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து லோன் வாங்கிக்கலாம் இந்த பாலிசியில், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் பாலிசிதாரர் இறந்து போனால் இதில் வந்து சம் அஷ்யூர்டு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து ஃபேமிலிக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மொத்தம் 4 பாலிசிஸ் வந்து புதுசாக எல்ஐசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசியோட யுவா டேர்ம், எல்ஐசியோட டிஜி டேர்ம், எல்ஐசிஸ் யுவா கிரெடிட் லைஃப், அப்புறம் எல்ஐசியோட டிஜி கிரெடிட் லைஃப். ஸோ இப்படி 4 பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.